ஏரியை சரி பண்ணுங்க, குளத்தை சரி பண்ணுங்க, இழந்து போன மரத்தை மீட்டெடுங்க, அழிய போறீங்க, யானை வலசை செல்லும் யானைகள் நிறைந்த தமிழ்நாடுன்னு சொல்லி பெருமை பாடிக்கிட்டு யானை கட்டி போராடித்தனம்னா பெருமாடி இது இங்கே எலக்ட்ரி கம்பியில் அடிச்சு சாவர யானையும், சாப்பாடு இல்லாமல் சாவர யானையும், வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிற யானையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட பிரச்சனை ஆச்சுன்னா இந்த டிவில வந்த பிறகு வெர்ச்சுவல் உலகத்தை வாழ்றோம். ஈரான்ல வெடிச்சாலும் அங்கே என் சாப்பாடு இறங்க நிற்காது, ஒரு குழந்தை செத்தாலும் நிற்காது, கரோனால பிளட் பாடி தூக்கி நிற்காது, எனக்கு இறங்குற சாப்பாடு இறங்கி தரும். அந்த வெர்ச்சுவல், ஆனால் அந்த வெர்ச்சுவல் அந்த வலி எனக்கு தெரியாது. ஒரு நெருப்பு பிடிக்கிற இடத்துல இருந்து ஒருத்தரை தூக்குறப்ப அந்த நெருப்பு சுடும்ல, அது இந்த இணையத்துல வராது. அதனால இந்த இணைய உலகத்துல வாழ்ற மக்கள் எத்தனை காலத்துல இணையத்துல வாழ போறீங்க, நிஜத்தையும் பாருங்க. ஒரு குளிர்னா எப்படி இருக்கும், அது கூட இப்ப வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துருச்சு. குளிர்னா குளிர் அனுபவிக்கிறது இப்ப வந்துருச்சு அந்த மாதிரி. அதனால நிஜத்தை அனுபவிங்க. கோயம்புத்தூர்ன்றது அவ்வளோ 8 மணி நேரம் ட்ரெயின் பிடிச்சி வந்தாதான் அந்த ஃபீல் இருக்கும். சென்னையில் உட்காந்து கோயம்புத்தூர் பார்க்குற ஃபீல் வராது. உலகம் முழுக்க சுற்றுறது எல்லாமே இணையத்துல. இணையம்ன்றது ஒரு உருவகப்படுத்துறது தான். நான் உணர்வோம். எருமை